வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ கெரனியான்னு சொல்லக்கூடிய உடல் இறக்கத்துக்கான ஒரு ஆசனங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து புதுசாக பண்ணுறவங்களாலும் சரி தான், முதலே ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கும் இந்த ஆசனங்கள் வந்து பண்ணலாம். ஓகேவா? அது ரெண்டையுமே சேர்த்து தான் நான் சொல்லி தர போகிறேன். சரியா? முதல்ல எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்டாசனம் உட்காந்துக்கோங்க. எல்லாரும் உட்காந்துட்டு தோளாங்குள் ஆசனம் பரப்புறோம். கை ரெண்டையும் சைடில் வச்சுக்கிட்டு கையை நல்லா சப்போர்ட் பண்ணி முதல்ல இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு விரல்களை முன்னோக்கி வச்சுக்கிட்டு 2 காலையும் ஒட்டி வச்சுக்கிட்டு மெதுவாக காலை மேலே அப்பணும். இந்த பொசிஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 செகண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக காலை கீழே வைக்கலாம். கைகளை நார்மலாக வச்சுக்கலாம். சரி, இது வந்து பார்த்தோன்னா புதுசாக பண்ணுறவங்க யாருனாலும் சரி, தெரியாதவங்க கூட யாருனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து பண்ண போகிறது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ண வேண்டியது. அது என்னதான் பார்த்தீங்கன்னா போட் போஸ்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காலை ஹோல்ட் பண்ணிட்டு பண்ண போகிறோம். இப்போ 2 சரியா? சொல்ல எடுத்தோடனே 2 காலை மறுபடியும் சுற்றிக்கிறோம். தூக்கிட்டு 2 கையாலையும் காலை எங்கே முடியுமோ அவங்க பிடிச்சிக்கோங்க. முழங்கால் மடக்காமல் கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணணும். 10 செகண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக காலை கீழே வைக்கிறீங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்து பண்ண போகிற சேம் போட் போஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா காலை வந்து ஹோல்ட் பண்ணாமல் காலை பிடிக்காமல் பண்ண போகிறோம். சரியா? அதற்கு 2 கை மறுபடியும் கை சப்போர்ட்டில் தான் நம்ம காலை தூக்கணும். சரியா? மெதுவாக காலை மேலே அப் பண்ணிக்கோங்க. அப் பண்ணிவிட்டு கை ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்த மாதிரி இந்த மாதிரி கரிசாலாம் வச்சுக்கணும். ஒரு 10 செகண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக காலத்தில் இருக்கலாம். கையை தலை வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு ஒவ்வொரு ஆசனம் பண்ணி முடித்த உடனேயும் ஒரு 3 தடவை நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ள இருக்கு. நிதானமாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆசனம் பண்ண போகிறது என்னதான் இருக்குன்னா கோமுகாசனத்துக்கு முதல்ல இந்த மாதிரி காலை வச்சுக்கோங்க. முதல்ல வலது காலை மடக்கிக்கோங்க. அதுக்கு மேலே இடது காலை மடக்கிக்கோங்க. 2 காலையும் மடக்கிட்டு இப்போ வலது கையை மேலே தூக்கி வலது கையை முதுகு பின்னாடி கொண்டு போயிடணும். இப்போ இடது கையால் வலது கையை லிங்க் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படியே கோர்த்து பிடிக்கிறதுக்கு முடியலைன்னா பரவாயில்ல. சரியா? முதுகு நேராக இருக்கணும். ஒரு 10 செகண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக வலது கையை கீழே வைக்கலாம். இடது கை கீழே வைக்கலாம். இப்போ வலது காலை நேரம் பண்ணிக்கோங்க. வலது காலை நேரம் பண்ணிக்கோங்க. நல்ல ரிலாக்ஸு. ஒரு 3 மூச்சு. இப்போ அடுத்து வந்து இதே ஆசனம் கோமுகாசனம் காலை மாற்றி பண்ண போகிறோம். முதல்ல இடது காலை மடக்கிக்கோங்க. அதுக்கு மேலே வலது கால். இப்போ இடது கையை மேலே தூக்கி இடது கையை முதுகு பின்னாடி கொண்டு போய் வலது கையால் கோர்த்து பிடிச்சிக்கணும். சரியா? முடியலைன்னா கையை ஒன்றுக்கு ஒன்று டச் பண்ண மாதிரி வச்சுருங்க போதும். இந்த பொசிஷனில் ஒரு 10 செகண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக இடது கை கீழே வைக்கலாம். வலது கை கீழே வைக்கிட்டு முதல்ல வலது கால் நேரம் நீட்டிக்கோங்க. இடது கால் நேரம் நீட்டிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு 3 மூச்சு. அடுத்து பண்ண போகிறது என்னன்னா அர்த்த மத்ஸ்யகாசனம். அதுக்கு என்ன பண்ணணும், வலது கால் இந்த மாதிரி மடக்கிட்டு இடது காலை அதுக்கு மேலே மடக்கிட்டு லைட்டாக இந்த காலை வந்து பாதம் வந்து தள்ளணும். வலது உள்ளங்கை வந்து முதுகு பின்னாடி இருக்கணும். இடது கையை கொண்டு போய் வலது காலினுடைய பிடிச்சிட்டு தலையை திருப்பி நல்லா பின்னாடி பண்ணுற மாதிரி ஒரு 10 செகண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக இடது கை மேலே கொண்டு வந்து இடது கை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வலது கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலை மாற்றி பண்ண போகிறோம். இடது பாதத்தை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வலது காலை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. பாதம் தலையில் டச் ஆகிக்கணும். இப்போ இடது கையை மேலே கொண்டு போய் இடது கையால் வலது காலை பிடிச்சிக்கோங்க. அப்படி வலது கை வந்து முதுகு பின்னாடி இருக்கணும். அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கணும். இந்த மாதிரி 10 செகண்டு 1 2 3 4 5 நல்லா எவ்வளோ முடியுமோ நல்லா பின்னாடி திரும்பி பாருங்கள். 6
7 8 9 10. மெதுவாக இடது இயக்கில் இருக்குன்னா கையை நேராக வச்சுட்டு வலது காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்க, இடது காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்க. சரியா? நல்லா ஆழ்ந்த மூச்சு, 3 மூச்சு. அடுத்த ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படுத்து பண்ணக்கூடிய ஆசனம் பண்ண போகிறோம். அதுக்கு இடது பக்கம் திரும்பி இந்த மாதிரி படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு உள்ளங்கை சப்போர்ட் பண்ணி கால் லைட்டாக மடக்கி கை சப்போர்ட்டில் காலை மேலே ஆஃப் பண்ணுங்க. இந்த பீஸில் ஒரு 10 செகண்டு 1 2 3 4 5. இது சிரமமாக இருந்துச்சு, ஒரு காலை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். 7 8 9 10. மெதுவாக காலை மடக்கி மெதுவாக காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவன முத்தாசனம் அப்படின்னு சொல்லிட்டு கையை உள்ளங்கை தரையில் சப்போர்ட் பண்ணி காலை ஹோல்ட் பண்ணி முடிஞ்சால் நாடி கலைக்கணும். சொன்னால் இல்லைன்னா தலையிலே வச்சுக்கலாம். ஒரு சிரமம் ஆச்சுன்னா தலையிலே வச்சுக்கோங்க. ஒரு 10 செகண்டு முடியும் அப்படின்னா வந்து உங்களுடைய நாடி வந்து முழங்காலத்துக்கு முயற்சி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக தலை கிழக்குலாம் காலை நேரம் வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மூச்சு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து வந்து சர்வாங்காசனம் பண்ண போகிறோம். நல்லா டக்கின் பண்ணிக்கோங்க. டக்கின் பண்ணிவிட்டு இது வந்து புதுசாக செய்கிறவங்க ட்ரை பண்ண வேண்டாம். யாருடைய ஹெல்ப்னால தான் பண்ண முடியுது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க பண்ணலாம். உள்ளங்கை தரையில் வச்சு சப்போர்ட் பண்ணி மெதுவாக காலை மேலே அப் பண்ணிவிட்டு மெதுவாக இடுப்பையும் நல்லா மேலே தூக்கி நல்லா நேராக இருக்கணும். இந்த பொசிஷனில் 10 செகண்டு கவுண்ட் பண்ணிடலாம். மெதுவாக இடுப்பு இறக்கி காலை மேலே வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூச்சு ஒரு 3 மூச்சு. நன்றி. உட்காந்துக்கலாம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.